இந்த கோஸை வச்சு தான் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு டிஷ்ஷை ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு தேவையானதெல்லாம் என்னென்னா கோஸு, வெங்காயம், கரம் மசாலா, சில்லி மசாலா, சிக்கன் மசாலா, ஆனியனு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம். ஓகேவா? அதெல்லாம் நான் ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை ஃபஸ்ட்டு வந்து இதை கட் பண்ணி வாஷ் பண்ணிடுவோம். ஓகே, ஓகே, இதை கட் பண்ணுறதுக்கு நான் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டு வரேன். இது நான் இவனான்னு பார்க்குறேன். ஓகே, இதை என்ன பண்ணணும்னா முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். ஓகேடா, நோட் பண்ணிட்டு. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன செய்யறேன்னு கண்டுபிடிச்சாலும் ஓகே, கண்டுபிடிச்சிங்க. கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்டா நல்லா வரோடா நீ. நம்ம இப்போ கட் பண்ணி வச்ச கோஸை என்ன பண்ண போறோம்னா வாஷ் பண்ணி தண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஓகே, ஏன்னா ஏற்கனவே கோஸ் வந்து தண்ணி போடலாம், நிறைய தண்ணி இருந்தாலே நமக்கு கரெக்டான ஃபார்ம் வராது. முடிஞ்ச அளவுக்கு தண்ணி எவ்வளோ ஃபில்டர் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஓகே, வேறு அங்கே ஓடி வேறு இருந்தா. இப்போது ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது இதில் தேவையான மசாலாலாம் போட போகிறோம். இப்போ வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். அது தேவையான மசாலான்னா ஃபஸ்ட்டு மசாலாவே என்னென்னா நம்மளோட மைதா மாவு. ஓகேவா? மைதா மாவு தேவையான அளவு போட்டுக்குவோம். தேவையான அளவு எவ்வளோன்னு எங்களுக்கும் தெரியாது. நாங்களும் கொத்தமல்லிப்பா போடுறோம், நீங்களும் கொத்தமல்லிப்பா போட்டுருங்க. ஓகே, போட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு. ஓகே, சரிடா? கார்ன்ஃப்ளவர் போதும். நெக்ஸ்ட்டு நம்ம போட போகிறது கொஞ்சோண்டு மஞ்சள். கொஞ்சோண்டு போட்டாலே இதுதான். நம்ம தேவையான அளவு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டோமா, அதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு. நான் கொஞ்சம் உப்பு அதிகமாக சாப்பிட்றேன்ப்பா, அதனால் போடுவேன், நம்ம இஷ்டம் தான். அதுக்கப்புறம் கரம் மசாலா போடணும், சிக்கன் மசாலா போடணும். ஓகே, இது வந்து என்னோடய மசாலா பாக்ஸ், பானிபூரி பாக்ஸில் என்னோடய மசாலா பாக்ஸ். ஓகே, இதில் இருக்குது கரம் மசாலா. ஓகே, இருக்கிறான் இவனும் கொஞ்சம் போட்டுக்குவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர். ஆமாம், சில்லி பவுடர் தான். சிக்கன் நம்ம காரம் அதிகமாக சாப்பிட்ணுன்னா காரம் அதிகமாக போட்டுக்கலாம், காரம் கம்மியாக வேணும்னா காரம் கம்மியாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் சிக்கன் மசாலா கொஞ்சம் போடணும். ஆமாம், இதுதான் சிக்கன் மசாலா. கொஞ்சோண்டு போது ஏதாச்சும் கொட்டவே மாட்டேங்கிறா. ஓகே, அப்புறம் இந்த டைமில் சரி வரேன். நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிடுவோம். இது எல்லாத்தையும் வச்சு பேசணும். நிஜமாக புஷ் பண்ணிட்டு தண்ணி போடாமா? ஓகே, ஓகே, நம்மளோட பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா குட்டி குட்டியாக பகோடா மாதிரி போட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். ஓகே, நம்ம போயிட்டு எண்ணெய் ஹீட் பண்ணுறோம். நம்ம அடுத்தது வந்து ரெடி பண்ணி வச்ச கோஸை போண்டா மாரி ஃப்ரை பண்ணி இல்லை பகோடா மாரி ஃப்ரை பண்ணி உங்களுக்கு எப்படி எந்த ஷேப்பில் தெரியுதோ அதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஆயில் வந்து ஹீட் ஆகட்டும். ஓகே, ஹீட் ஆகிருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். இது கை வரையா செக் பண்ணுறது. Wait. எனக்கு பொறுமையாக வர மாட்டா, கொஞ்சம் போடணும். எடுத்த உடனே வேகமாக தான் வரும். நம்ம இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஓகே, ஓகே, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை ஆகிட்டே இருக்குது நம்ம கோஸ் பக்கோடா. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பக்கோடா எடுத்து வச்சுட்டா நம்ம டிஷ்ஷு இதுக்கப்புறம் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இது மெயின். ஓகேவா? இப்போ நல்லா ஃப்ரை ஆகிருக்கு, இன்னும் நல்லா முறுமுறுன்னு ஃப்ரை ஆகிறதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி வந்து நம்ம கோஸை இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு பக்கோடா ஷேப்புக்கு. அதுக்கப்புறம் இதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்றதை இதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு ஃப்ரை பண்ண ஆயில்லையே இப்போ கருவேப்பிலை போட போகிறோம். ஓடிடு. அதுக்கப்புறம் ஆனியன் சேர்க்க போகிறோம். ஓடு ஆனியன் சேர்த்துரு. இது ஆனியன் நல்லா வதங்கிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் எடுத்து
அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஒரு டம்ளரில் ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணி வாட்டர் மாதிரி வந்து வச்சுக்க போகிறோம். ஓகே, இப்போது நான் அதை கரைச்சி வச்சுட்டேன். கார்ன்ஃப்ளவர் எடுத்து தண்ணி மாதிரி கரைச்சி வச்சுட்டேன். இப்போது வெங்காயம் வதங்கின உடனே இல்லை, வதங்கிறதுக்கு தான் உப்பே. அப்புறம் தேவையான உப்பு இப்பயே போட்டுருங்க. ஓகே ஓகே, ஏன்னா நம்ம ஏற்கனவே பகோடாவிலே உப்பு போட்டுருக்கோம். ஓகே, தேவைன்னா போட்டுக்குவோம். எதுக்கு கறி செய்யணும், தேவை. நீங்கள் அதேமாதிரி கருவேப்பிலை போடக்குள்ள கொஞ்சம் இடம் இருந்துக்கோங்க, இல்லை கையில் அடிக்கும். சூப்பர், நல்லா கொடுத்து. இப்போது இதில் நம்ம வச்சுருக்க மசாலாஸ்லாம் போட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம போட போகிறது என்னென்னா சில்லி பவுடர். நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ இது ஸ்லோவாக வச்சு கொடுக்கணும். காரம் நிறைய வேணாம், ஒரு யாரோ கொடுத்து. அதுக்கப்புறம் கரம் மசாலா. ஐயோ இவ்வளோ வேறு வரமாட்டேங்கிறான். எதா ஓகே, கரம் மசாலா போட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா. ஓகே இல்லை ஓகே போட்டாச்சு. இப்போது இவங்களை சிறச்சரத்துன்னு வதக்கணும். வதக்கு. நம்ம வீட்டு மிளகாத்தூள் கூட போடலாம், பட் அது இந்த அளவுக்கு கலர் வராது இல்லையா? கலருக்காகவே நம்ம இப்போ இந்த மிளகாத்தூளை சேர்த்து தனி மிளகாத்தூள். அதுக்கப்புறம் இதில் நம்ம சேர்க்க போகிற இன்னொரு பொருள் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இருங்க வரேன். ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஏன்னா பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது, கம்பெனி இருக்காங்க. அதையும் இதில் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கு என்று வதக்கி விடணும். புஷ்கரம் இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா கார்ன்ஃப்ளவர், அதை எடுத்து இதில் ஊற்ற போகிறோம். லோ ஃப்ளேமில் வச்சு ஊற்றுங்க, ஏன்னா கார்ன்ஃப்ளவருக்கு திக்னஸ் அதிகம். ஓகே, இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு கார்ன்ஃப்ளவரை ஊற்ற போகிறேன். அதை கலக்கிட்டே இரு. இப்போது இதில் நம்ம வந்து பகோடா ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதை இதில் கொட்ட போகிறேன். சொல்லியாச்சு. இது நல்லா இதில் மிக்ஸ் ஆகி நல்லா ஃபிக்ஸ் ஆகணும். இதில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம அமுக்கிட்டு நல்லா நம்ம கிளறிட்டே இருக்கணும். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பண்ணுறேன் எப்படா பண்ணேன். இப்போ நம்ம வந்து காளான் வந்து ரெடி பண்ணிட்டோம். நாங்கள் இப்பயே வந்து நேம் சொல்லிட்டோம், இது வந்து காளான். ஓகேவா? ரோட் சைடு காளானா நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ணோம். எந்த கெமிக்கலும் போடாத, எந்த பஸ்ஸு பிடிச்சும் போகாத, எந்த வண்டியை பிடிச்சும் போகாத, நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ண காளான். நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். உங்களுக்கு கலருக்கு வேணுன்னா கேசரி பவுடர் போட்டுருவோம். ஏன்னா கேசரி பவுடர் உடம்புக்கு நல்லதில்லை, அதனால் நாங்கள் கலர் போடாமல் வீட்டில் செஞ்சுருக்கோம். இப்போ நம்மளோட காளான் ரெடி. இதை ஃபஸ்ட்டு வந்து டேஸ்ட் பண்ண போது நான் கிடையாது, எதுக்கு நான் வேறு சாகணும்? கேமராமேனே நான் கிடையாது சுடல. சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு.